நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஸ்ரீமத் கள்ளியடி சபாபதி சுவாமிகள் 43வது குரு பூஜை விழா இன்று நடைபெற்றது. திண்டுக்கல் என்றாலே கோவில்கள் நிறைந்த பகுதியாகும். பல சித்தர்கள் வாழ்ந்து ஜீவ சமாதி ஆன பகுதிகள் நிறைந்து காணப்படும் பகுதி அதிகமாக உள்ளது. குறிப்பாக திண்டுக்கல் நகர் பகுதியில் ஓத சுவாமி சித்தர், பழனியில் கணக்கன்பட்டி பழனிசாமி சித்தர், சாக்கடை சித்தர் மற்றும் பிச்சைபாய் என்ற மூக்குப்பொடி சித்தர், கவசனம்பட்டி நிர்வாண சித்தர் என பல சித்தர்கள் வாழ்ந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி ஜீவ சமாதியான பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏராளமாக ஆங்காங்கே அமைந்து உள்ளது. அதன் அடிப்படையில் வடமதுரை நகர் பகுதியில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதிக்கு வந்த சபாபதி சுவாமிகள் வாழ்ந்து பல அற்புதங்களை நிகழ்த்திய இடமான கள்ளியப்பட்டி பகுதியில் இன்று 43வது குரு பூஜை விழா நடைபெற்றது. மேலும் ஆன்மீக பெரியவர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் சபாபதி சாமிகள் திருவுருவப் படம் தாங்கிய திருத்தேர் பவனின் 4 ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தது. விழாவிற்கு பெண்கள் முளபாரி எடுத்து சுவாமிகளுக்கு தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் சுவாமியின் அருள் பிரசாதமாக அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று ஸ்ரீமத் கள்ளியப்படி சபாபதி சாமிகளுக்கு குரு பூஜை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. என் பேர் கார்த்திகை வாணி. எங்கள் சொந்த ஊர் விருதுநகர். நாங்கள் இங்கே வடமதுரை 30 வருஷம் ஆகுது. இந்த இடத்துல ஐயாவை தஞ்சம் அடைஞ்சோம். மதுரைக்கு அடுத்த மாதிரி இந்த வடமதுரை அதே அளவு பேரும் புகழும் பெற்று ரொம்ப சிறப்புமாக விளங்குறதுக்கு அந்த ஐயா தான் காரணம். அனைத்து பேரையும் ரொம்ப சுகமாக வாழ வச்சிருக்கிறாரு. நாங்களும் இங்கே எவ்வளவோ அந்த அற்புதங்களை எல்லாம் வாயில் சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய அற்புதங்கள் எல்லாருக்குமே நடத்தி கொடுத்துருக்கிறாரு. கேட்டவங்களுக்கு கேட்ட வரமெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. நல்லவங்களாம் வாழணும்னு சொல்லி நாங்கள் திங்கக்கிழமை பஜனை வைப்போம். அதில் எல்லாரும் வாழணும்னு தான் நாங்கள் ரொம்ப